அனுரவின் வெற்றியால் இந்தியாவின் கனவு நாசமாக போனது. இறுதிக்கட்டத்தில் சஜித் பிரேமதாசவை கொண்டு வருவதற்கு இந்தியா பல்வேறு முயற்சிகளை செய்தும் அது பலனளிக்காமல் போயிருக்கிறது. தற்பொழுது அனுர ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இனி இந்தியா அனுரவை எப்படி சமாளிக்க போகின்றது என்கின்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது. ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திஸ்ஸநாயக்க என்று 3 பேர் களமிறங்கியிருந்தார்கள். 3 பேருக்கும் இடையிலே பலமான போட்டி ஏற்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த 3 பேருமே இந்தியாவுடன் தொடர்பு வைத்திருக்கின்றவர்கள் தான். அனுரகுமார திஸ்ஸநாயக்க கூட தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுடன் சென்று எங்களால் இந்த நாட்டிலிருந்து எந்த அச்சுறுத்தலும் உங்களுக்கு வராது, உங்களுடைய நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு எங்கள் நாட்டிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று கூறிவிட்டு இங்கு வந்து தேர்தலில் நின்றார். ஆனால் அதன் பின்னர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் சில மேடைகளிலே அல்லது ஊடகங்களிலே பேசுகின்ற போது அவர் கூறிய விடயம், அத்துமீறி வடக்கு கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் நுழைந்து தமிழர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு தமிழர்களின் பிரதானமான வாழ்வாதாரமாக இருப்பது கடற்தொழில், மற்றொன்று விவசாயம். ஆகையால் கடற்தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனை இப்படியே விட முடியாது, இதனை தடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் பேசியிருந்தார். மன்னார் மற்றும் கிளிநொச்சியில் காற்றாலை திட்டத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். எனவே அதுவாக ஆராய்ந்து அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்கின்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். இதனால் இந்தியா அனுர வென்றால் எப்படியுமே சிக்கலை கொடுப்பார், இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார், இதனால் நாங்கள் பாதிப்புக்கு உள்ளாக வேண்டும் என்று உடனடியாக களத்தில் இறங்கி சஜித் பிரேமதாச அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தனது வேலைகளை முடுக்கிவிட்டிருந்தது. அதாவது தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் யார் வந்தாலும் பரவாயில்லை, அந்தால் பிறகு அவர்களும் பேசிக் கொள்வோம் என்றிருந்த இந்தியா அனுர வந்தால் இது ஆபத்து, வடக்கில் அத்துமீறி மீன்பிடிப்பது தொடர்பாக பேசுகின்றார், காற்றாலை திட்டம் தொடர்பாக பேசுகின்றார். ஆகையால் இவர் வந்தால் ஆபத்து என்று அவர்களாக உணர்ந்து கொண்டு அனுரவின் வெற்றியை தடுப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ரோ அதிகாரிகள் வடக்கில் களமிறக்கப்பட்டதாக அரசியல் ஆய்வாளர் நிலாமரின் கூட தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக தேர்தலுக்கு முன்னரே நாங்கள் செய்தியினை வெளியிட்டிருந்தோம். இவ்வாறான பின்னணியில் தான் தற்பொழுது அனுரகுமார் திஸ்ஸநாயக்க அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். இனி என்ன நடக்க இருக்கிறது? இனி அனுரகுமார் திஸ்ஸநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயற்படுவாரா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அல்லது தமிழர் பகுதியில் வருகின்ற சில பிரச்சனைகளுக்கு அனுரகுமார தீர்வை கொடுக்க முற்பட்டாலும் இந்தியா தமிழர்களின் தோழன், தமிழர்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை முடக்குவதும், தமிழர்களின் அரசியலை வைத்து பேரம் பேசுவதும், தமிழர்களின் வாழ்வாதாரத்தில் விளையாடுவதையுமே அவர்கள் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்தியாவிற்கும் தக்க பதிலடி இந்த ஆட்சியில் கொடுக்கப்படும் என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள். இவ்வாறான பின்னணியில் தான் அனுரகுமார திஸ்ஸநாயக்கவை சந்தித்து இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். பல நாகரிக ஒற்றுமைகளை கொண்டுள்ள இரட்டையராகவும் நமது இரு நாடுகளினதும் மக்களது செழுமைக்காக உறவுகளை மேலும் வலுவாக்கி உறுதி பூண்டுள்ளதென அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தவிர இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமார திஸ்ஸநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து அவர் தமது எக்ஸலத்தில் வெளியிட்ட பதிவில், இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முன்னெடுப்பு ஆகியவற்றில் இலங்கைக்கு சிறப்பிடம் உள்ளது. இந்நிலையில் இரு நாட்டு மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் நலனுக்காக இந்தியா இலங்கை இடையிலான பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அனுரகுமாரவுடன் நெருங்கி பணியாற்ற ஆவலாக உள்ளேன் என மோடி தனது எக்ஸலத்தில் பதிவு செய்திருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த உறவு நிலை எப்படி போகும் என்கின்ற கேள்வி தற்பொழுது இருந்திருக்கின்றது.